வரகுண பாண்டியன் ஆட்சி காலத்தில் ஒரு நாள் திருவிடைமருதூர் சிவன் கோயிலுக்காக விளைந்த எல்லை கோயிலின் எதிரே காய வைத்திருந்தனர். ஒருவன் வந்து ஒரு கைப்பிடி எல்லை எடுத்து வாயில் போட்டபோது மன்னன் பார்த்து விட்டான். ஆனால் எல்லை அள்ளியவனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை சாப்பிடுவதிலேயே குறியாயிருந்தான். மன்னன் அவனை அழைத்து, சிவாலயத்தின் எல்லை சாப்பிட்டால் தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்றான். தெரியும் என்று நிதானமாக சொன்னதுடன் கிடைக்கப் போகும் தண்டனையை அனுபவிக்க காத்திருந்தவனைப் போல சலனமில்லாமல் காணப்பட்டான். உனக்கான தண்டனை என்னவென்று தெரியுமா என்று கேட்டான் அரசன். தெரியும், அடுத்த பிறவியில் எருதாக பிறந்து இந்த ஆலயத்தின் வேலைகளுக்காக பயன்படுவேன் என்றான் மகிழ்வோடு. வாயை திற என்றான் அரசன் அதட்டலாக. சொல்பவன் அரசனாயிற்றே என்று பயந்து நடப்பது நடக்கட்டும் என்று வாயை திறந்தான் அவன். பாண்டியன் உடனே அவன் வாயில் விரலை விட்டு 4 எல்லை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு சொன்னான், நீ எருதாக பிறந்து ஆலயத்துக்கு உழைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் நானும் உன் வாயிலிருந்த எல்லை முழு மனதோடு எடுத்து தின்றேன். நானும் எருதாக பிறந்து உனக்கு ஜோடியாக வந்து நாம் இருவரும் சிவாலய தொண்டு செய்து மகிழலாம் என்றான். எல்லை தின்றவன் வரகுண பாண்டியனின் மேன்மையான உள்ளத்தை நினைத்து வியந்து வாயடைத்து போய் நின்றான்.